ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 மீடியம் சைஸ் தக்காளியை பியூரியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, கடுகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் தாளிப்புக்கு. அவ்வளோதான். இப்போ எப்படி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் நல்லா சூடானதுக்கப்புறமா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காவை கிராஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த காம்பை நம்ம எடுத்துடக்கூடாது. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காயையும் நம்ம ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் நல்லா 3/4 பாகம் அளவுக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அதோட தோல் கலர் நல்லா மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நம்ம இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காவை வதக்கி செய்கிறதுனால அதோடய ஃப்ளேவர் எல்லாமே குழம்புல சூப்பராக இறங்கியிருக்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. அதோடய தோல் எல்லாமே கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கலர் மாறி வந்துடும். கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைப்போம் இல்லையா, நம்ம எண்ணெயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி எல்லாமே போகிற மாதிரி ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேருங்க. இல்லைன்னா எண்ணெயில் போட்ட உடனே மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டுருந்தோம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். 3/4 பாகம் அளவுக்கு வெந்திருக்கு. தோலோட கலர் எல்லாம் நல்லா மாறி வந்திருக்கு. நல்லா சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு எல்லா கத்திரிக்காவையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம குழம்புல சேர்த்து வேக வைக்கும் போது முழுசாக நல்லா வெந்து வந்துடும். இப்போது எல்லா கத்திரிக்காவையும் நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போது அதே கடாயில் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு பதிலாக நீங்கள் தாளிப்பு வடகம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா குழம்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா குழம்புல பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பூண்டு சேர்த்துட்டு நல்லா அது வறுபடுற வரைக்கும் வதக்கிடலாம். சும்மா ஒரு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நீங்கள் சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயமும் பூண்டும் நல்லா ஒன்று சேர வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் குழம்போட கலர், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயத்தை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரீஃபைண்ட் ஆயிலை விட நல்லெண்ணெய் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு வேளை வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இதில் கலர் தான் அதிகமாக இருக்கும், காரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ அந்த பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் இல்லை. குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்து செய்யும்போது குழம்பு நல்லா கெட்டியாக வரும். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு மீடியமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளியை நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியை அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்லா கெட்டியாக வரும். நம்ம கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து செஞ்சோம்னா குழம்பு நல்லா பார்க்குறதுக்கும் சரி, அதோட டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா ஒரு வாசனை வரும். இந்த சமயத்தில் நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு கொதிக்கும் போது நம்ம செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவை வேக விடலாம்.
இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. மசாலாலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இதில் புளி தண்ணியை ஆட் பண்ணலாம். நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் குழம்ப. தீயை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி பபுளாக வரணும். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காவை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். கத்திரிக்காய் ஏற்கனவே 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம இது சிம்மில் வச்சு வேக வச்சா போதும், நல்லா வெந்து வந்துடும். கத்திரிக்காவை நம்ம இந்த மாதிரி வேக வைக்கும்போது குழம்புல நல்லா ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போது கத்திரிக்காவை நம்ம பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் குழம்புல முழுகிற மாதிரி திருப்பி விட்டுடலாம். ரொம்ப போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. கத்திரிக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். குழம்பு நல்லா கெட்டியாக நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா குழம்புல ஊறி வந்திருக்கு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டு சுட சுட சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாப்பிட வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், டேக் கேர்.